மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் அரசு பணி நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஆனா எந்த ஜாதகக்காரர்களுக்கு அரசு பணி நிச்சயம் அமையும்? இப்ப ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம்னு சொல்லுவோம். லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் வந்து நமக்கு தொழில் ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்துல அது எந்த லக்னம்ங்கிறது இருக்கு. அண்ட் 10ஆம் இடத்துல எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தார் அப்படின்னா, அவங்களுக்கு அரசு பணி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும். நெறைய பேர் என்ன நெனச்சிட்டு இருப்பாங்கன்னா, சனி பகவான் இருந்தா வேலை சரியா கிடைக்காதுன்னு நெனைப்பாங்க. அது ஒரு தவறான இது. அவங்களுக்கு அது சனி பகவான் வந்து ஒரு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த அரசு பணியில அவங்க ஒரு ஏதாவது ஒரு நல்ல பதவியில இருக்காங்கன்னா, அதுக்கு சூரியனும், செவ்வாயும் இருக்கணும். ஸோ சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களுமே அரசு பணிக்கு வந்து அது ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இது எல்லாமே. ஸோ இது யார பார்க்குறாங்க, இவங்களுடைய பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வைத்து இந்த அமைப்புல அரசு பதவியிலேயே சாதாரண ஒரு லோ லெவல்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரொம்ப டாப் மோஸ்ட் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், சனி காரகர்த்தாவாக இருப்பார்கள். இவங்க இந்த சூரியன், செவ்வாய், சனி ஒரு அரசு பணி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அந்த மாரி அமைப்புல வர்றதும் கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் மத்த கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து.